அந்த 4.25 வருஷம்னு பார்க்கும்போது, முதல் ஒரு 1 1/2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே வாஸ் லேகிங். பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனையில வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்கனால செயல்பட முடியாம போச்சுங்கிறது உண்மை. ஏன்னா, அவரு ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து முதலமைச்சரான காலத்திலிருந்து அதில ஒரு 4 1/4 வருஷம், இந்த ஒரு 4 1/4 வருஷம், இந்த 9 வருஷத்தில அதான் ஒரு படத்தில அந்த முதல்வன் படத்தில ரகுவரன் சொல்லுவாரு இல்லையா? "ஒரு நாள் என் சீட்ல உட்கார்ந்து பாரு, என் கஷ்டம் நஷ்டம் தெரியும்பாரு" அந்த இதில. அந்த மாரி இன்னைக்கு தமிழக அரசியல்ல "ஒரு நாள் என் சீட்ல உட்கார்ந்து பாரு, எப்பேர்ப்பட்ட முள் படுக்கைங்கிற" மாரி அந்த டயலாக் வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு பொருந்தும். என்னன்னா, அந்த 4 1/4 வருஷம் முதலமைச்சரா இருக்கும்பொழுதும் அவருக்கு வந்து பெரிய பிரச்சனைகள். எதிர்க்கட்சியா வந்ததுக்கு அப்புறமும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுல முதல் அந்த 1 1/4 வருஷம் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க எதிர்க்கட்சியா செயல்படலங்கிறது பார்க்குறோம். ஆனா வந்து லேட்டர் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு டாப் கியர் போட்டு அவங்க வெளிய எடுத்து வந்தாங்க. இப்ப நீங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யார் அந்த சார்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கேம்பெயின். அதெல்லாம் நானே வந்து பெர்சனலா வந்து ஒரு மால்ல போயிருக்கேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டக்குனு வந்து அங்கிருந்து அசெம்பிள் ஆயிட்டு எல்லாமே கார்ட புடிச்சு உடனே பண்றாங்க. எல்லா இடத்துலயும் அந்த எஸ்ஐஆர்ங்கிற வார்த்தை, சார்ங்கிற வார்த்தையே ஒரு பெரிய அலர்ஜிக் வேர்டுங்கிற மாரி தமிழ்நாட்டுல மாத்துனாங்க.